இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு நகைச்சுவையார் கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு நபர் சாமிக்கு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் மனசில் நினச்சார், நம்ம கறி மீன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கடவுளுக்காக ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும்னு சொல்லி அவர் மனசில் ரொம்பவும் ஒரு கடுமையான ஒரு முடிவு எடுத்தார். இன்னைக்கு எப்படி இருந்தாகணும், இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இது வீட்டில் தெரியாது. வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா மணக்க கறி குழம்பு வைக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஆகா, வாசனை மூக்க தொலைக்குது, எல்லாம் கறி குழம்பு அம்மா வச்சுருக்காங்க. இன்னைக்கு தினம் மாத்திரம் விரதம் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு. இவர் விரதம் முடிவு பண்ணது அம்மாவுக்கு தெரியாது. அவங்க நார்மலாக வீட்டில் சமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா எப்பா வா சாப்பிடு என்று குழம்பு ஊற்றி சோறை போட்டு நிறையா கறியெல்லாம் வறுத்து பொறிச்சு வைக்கிறாங்க, சாப்பிடுப்பாங்க. ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறது. பார்க்குறாங்க, நிறைய கறி சோறுமா இருக்குது. சரி, நான்வெஜ்ஜுன்னா கறி சாப்பிடதானே கூடாது, கறி குழம்பு சாப்பிட்லாம்ல, கறி தான் சாப்பிடக்கூடாது, குழம்பு சாப்பிட்லாம். அப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு குழம்பா ஊற்றுறான். கறியெல்லாம் என்ன விரதம், என்ன அது விரதத்தில் பின்வாங்கக்கூடாது இல்லை, குழம்பா என்ன பண்ணுறான், ஊற்றி சாப்பிட்றான். 10 நிமிஷம் ஆச்சு. கறி தானே சாப்பிடக்கூடாது, அதில் இருக்கிற காய்கறிலாம் சாப்பிட்லாம்ல. அப்புறம் காய்கறி உருளைக்கிழங்குலாம் போடுவாங்கள்ல, சரி பழக்கம் உண்டு. கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு செய்வாங்க. காய்கறிலாம் அழகிற காயெல்லாம் போட்டு சாப்பிட்றான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கறி தானே சாப்பிடக்கூடாது, அதுக்குற எலும்புலாம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. கறி தான் தப்பு, எலும்பு சாப்பிடலாம், தப்பு இல்லை. சில என்ன பண்ணுறான், எலும்புகள்லாம் போட்டு அதை ருசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, அம்மா ஆசை செஞ்சு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நாள் விரதத்தை வச்சுக்கலாம், இன்றைக்கி சாப்பிட்ருவோம். அப்போ என்ன பண்ணுறான், அந்த சாப்பாட்டை அவனுக்கு கறியும் சாப்பிட்டு விட்டேன். நகைச்சுவையாக சொல்ல நாங்களாம் அது மறைக்கிற கிளாஸ் சொல்கிற ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு கதை இது. சகோதரர்களே, பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது, உள்ளம் வலிமையானது, உன் உடல் வலிமையற்றது. மனசு சொல்லும், உறுதியாக இருக்கும், ஆனால் அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்காது. உடம்பு கேட்காது. நீங்கள் டிவியில் நம்பருங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று அதுக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கும், கேட்கலாம். நீங்கள் ஒரு சகோதரர் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே நாம் சொன்னால் கேட்காது 4 பேர் தான். இந்த உலகத்தில் நம்ம சொன்னதை கேட்காது 4 பேர் தான். யார் யார்? 1, நாம் பெற்றது நம்ம பிள்ளைங்க, நம்ம சொன்னால் கேட்காது. 2வது, நம்மளை பெற்றது நம்ம பெற்றவங்க பேரண்ட்ஸ், நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. 3வது, நமக்கு வாய்ச்சது, பெண்ணுன்னா கணவன், ஆம்பளான்னா மனைவி, நமக்கு வாய்ச்சது. சொல்லிட்டு போது ரொம்ப உன்னிப்பாக, நாங்கள் ஆள் யாராக இருக்கும் அப்படின்னால கவனமாக கேட்போம். 4வது யார்? நாம் தான். நாம் சொன்ன நாமளே கேட்க மாட்டோம். இதுதான் அந்த உடலை அடக்கி ஆளாத நிலை. நம்மளை நாமே கேட்க மாட்டோம். ஒரு காரியத்தை சொல்லுவோம், அதை நாமளே கேட்க மாட்டோம். மனசு சொல்லும், எப்பா இது போ, இப்படி போ, இது நல்ல பாதை, இது கெட்ட பாதை, போகாத,
போனா நீ சிக்கல்ல மாட்டுவ என்று உள்ளம் ஆன்மா என்பது சொல்லும். இந்த உடம்பு கேட்காது. அழியாத பாதையில போ, அழிவுக்குரிய பாதை தேர்ந்தெடுக்காத. உள்ளம் ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். நாள் இந்த உடம்பானது கேட்காது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறுபட்டு இந்த உடலையும் மனதையும் அடக்கி ஆண்டாங்க பார்த்தீங்களா, அவளை தான் நம்ம ஞானிகள்னு சொல்கிறோம், யோகிகள்னு சொல்லுவோம், சித்தர்கள்னு சொல்கிறோம். நாம் இந்த உடலையும் அடக்கி ஆண்டார்கள், இந்த உள்ளத்தையும் அடக்கி ஆண்டார்கள். தன்னை முழுவதுமாக ஒடுக்கி தான் சொல்வதை இந்த உடல் உள்ளம் கேட்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஞானிகள், யோகிகள் சொல்கிறோம். காடுகளை தேடி போனாங்க, மலை குகைன்னு தேடி போனாங்க, தியானம் பண்ணாங்க, கடும் தவம் செஞ்சாங்க. இந்த உடலையும் உள்ளத்தையும் அடக்கி ஆண்டு அதன் வழியாக அவன ஞானத்தை அவங்க பெற்றார்கள். ஞானிகள் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து. பவுல் பாருங்க பார்ப்போம். நான் நன்மை செய்ய தான் விரும்புகிறேன், ஆனால் நான் செய்ய முடியல. பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். இங்க என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடியிருக்கவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இல்லாம கிடையாது, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேனோ. அவருடைய ஒரு ஆதங்கத்தை பாருங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த உடம்பு கேட்க மாட்டேங்குது, தீமையே செய்கிறேன், தீய பாதையிலே போறேன். மனசு கடவுளுக்கான பாதையில போகணும்னு ஆசைப்படுது, அந்த உடம்பு இருக்குது பாருங்க, தப்பான பாதையை இழுத்துக்கிட்டு போகுது. என்ன செய்ய? இதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். இந்த உடலையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். இந்த உள்ளம் சொல்வதை உடல் கேட்கும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாத அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சொல்ல, அதாவது பவுல் எந்த அளவுக்கு தன்னை முழுவதுமாக அவர் தன்னையே தெரிஞ்சார்னா, அவர் சொல்ற பாருங்க, நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியல. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. நல்லா தெரியுது. இந்த நிலைக்காக ஆளுநரும் மன்னாடும். நம்ம கடவுளே, நாங்கள் எங்களை அடக்கி ஆள, எங்கள் ஆன்மா சொல்வதை இந்த உடல் கேட்க கிருபை செய்தார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு பாட்டு உண்டு. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் யாரு, நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நீ என்ன பண்ணணும் முடிவு செய்ய. அவ்வாறு நாம் நம்மை அடக்கி ஆளுகின்ற பொழுது நாம் நேரிய, அதாவது நீங்க நட்சத்திர பாங்களேன் இன்னைக்கு, அதாவது தன்னை ஒரு நடுவன் சொல்ல முடியாது, உடன் பயணிப்பவராக இயேசு பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தீர்ப்புக்காக ஒரு நபர் கூட நீங்கள் போகிறீங்க. அப்படி ஆனால் நீங்கள் போகிறப்ப தீர்ப்புக்குன்னு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த கூட வர்ற நபர் என்ன பண்ணணும், ஒரு நபர் கூட என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணிக்கோ. அவர் வழி நல்ல வழி காட்டுறாரு உனக்கு, அவர் சமாதானம் பண்ணிக்கோ. அவர் கூட தப்பையெல்லாம் அவற்றை சொல்லி பாவமனு பெற்று நல்ல பாதனை திரும்பிக்கோ. அப்படி ஆட்சியாட்ட போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்காது. அந்த அளவுக்கு என்ன பண்ணு, உடலையும் உள்ளத்தையும் மாற்று பாத்திர கொண்டு போகும். பிரதமான இன்னைக்கு நட்சத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளர்கிட்ட போகின்ற பொழுது இப்படி எடுத்துக்கணும். ஏசப்பா நம்மளை கூப்பிட்டு போறாரு, ஏசப்பா எதிரி கிடையாது, இப்படி எடுத்துக்கோ. நம்ம கருத்தை இப்படி எடுத்துக்கோமே.
ஏசப்பா சொன்னாலே நான் காட்டுற பாதையில் வாங்க, நானே வழின்னு சொன்ன அவர் பாதையில் போவோம். நம்ம அப்படி நான் அவர் கூட போகின்ற பொழுது என்ன வரணும், வழியிலேயே ஏசப்பா நாங்கள் தப்பு செஞ்சோம் ஐயாவே மன்னிச்சிருக்கப்பான்னு அவர் கூட மன்னிப்பு கேட்போம். கேட்ட நம்முடைய பாவத்தையெல்லாம் அவர் பாதத்தில் கொட்டுவோம். கொட்டி இந்த உடலையும் உள்ளத்தையும் நாம் நேரிய பாதை திருப்பினோம் என்றால் நாம் ஆட்சியாட்ட போய் ஆண்டோட போய் சேர்கிற அந்த நேரத்தில் நமக்கு நல்ல நல்ல கதி நமக்கு கிடைக்கும். அது புரியுதுங்களா? சகோதரர்களே, உடலையும் உள்ளத்தையும் அடக்கி ஆள்வது சாதாரண விஷயமே கிடையாது. அது சொல்றது கடுமையான ஒரு பயிற்சி வேண்டும், கடுமையான ஒரு ஒரு கடவுளோட இணைந்த நிலையில் தான் அது முடியும். திருப்பாடல பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கான ஜபம் தான் இது. இன்னைக்கு பாருங்க திருப்பாடல பாருங்களேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும், நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். உம்முடைய கட்டளைகளை என்னிடம் கற்றுக் கொடுங்க. ஏனென்றால் நீர் நன்மை செய்கிறவர், உம்முடைய விதிமுறைகளை கற்றுத்தார். எப்படி வாழணும், எப்படி பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, நீங்க கைட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கைட் பண்ணுங்க. இதுதான் ஒரே வழி, இதுதான் ஒரே வழி. சகோதரர்களே, நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது இந்த உடல் சொல்வதை நாம் கேட்காமல் நம்முடைய ஆன்மா சொல்வதை இந்த உடல் கேட்கும்படி நாம் பார்த்து கொண்டால் நமக்கு நிச்சயம் நான் எப்படி ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகும். நான் நிச்சயம் நமக்கு கடவுளுடைய ஆசீரும் அருளும் குறைவின்றி நிறைவாகவே கிடைக்கும். எனவே இந்த உடலை அடக்கி ஆளவும், உடல் பக்கம் நாம செல்லாமல் நாம் உடலை இழுத்து பிடிக்க செய்தால் இறையாசி நமக்கு நிச்சயம் உண்டு. அதை சந்திப்போம்.